விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா பஸ் நிறுத்தம் அருகே வந்து ஒரு பயணியிடமும் ஒருவர் வந்து குடிபோதையில் சண்டையிடுவதாக திண்டிவனம் காவல்துறைக்கு தகவல் வந்தது. இதனை அடுத்த திண்டிவனம் காவல்துறை காவலர் வந்து முருகையன் அந்த பகுதிக்கு சென்று அப்போது தகராறில் ஈடுபட்டவர்கள் சரித்திர குற்றப்பதிவேடு கொண்ட குற்றவாளி கிடங்கல் 2 பகுதியை சேர்ந்த அப்பு மற்றும் ஆகாஷ், சிற்றரசு, ராஜேஷ் ஆகிய வந்து பயணியிடம் வந்து சண்டையிட்டு கொண்டதுனால வந்து முருகையன் வந்து இது சம்பந்தமா வந்து அவங்க கிட்ட கேட்கறாங்க. அப்போது இந்த 3 பேரும் காவலர் முருகையன் வந்து ஆபாசமா பேசி அவரையும் வந்து தாக்கத்தை முற்பட்டுருக்காங்க. உடனடியாக வந்து முருகையன் வந்து மற்ற காவல்துறைக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. அந்த பேர்ல வந்து மேலும் சில காவலர்கள் அங்க வந்து அப்பு மற்றும் ஆகாஷ், சிற்றரசு ஆகிய 4 பேரையும் வந்து பிடிக்க முயலும்போது அவங்க வந்து தப்பி ஓடிடுறாங்க. இந்த நிலையை பார்த்தா ராஜேஷை வந்து போலீசார் துரசி சென்று பிடித்து காவலர்கள் அழைத்து வந்தனர். விசாரணை செய்த போது அப்போது திடீரென கஞ்சா மற்றும் குடிபோதையில் இருந்த அங்கிருந்து தப்பி ஓடிய ராஜேஷ் சகோதரர்கள் பிரதீப், சேட்டு, பாலாஜி ஆகியோர் வந்து அங்க அந்த அந்த இடத்துக்கு திடீர்னு வராங்க. அந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து காவலர்களை வந்து தாக்க முயற்சிக்கிறாங்க. மேலும் வந்து ஆபாசமா திட்டுறாங்க. அவர் கையில வச்சிருந்த பிளேடை வச்சு அவர் தரமாரியா அவங்க மார்பில வந்து கீழ்ச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து அங்க கொலை மிரட்டல் விடுறாங்க. மேலும் வந்து அப்பு மற்றும் ராஜேஷ், ஆகாஷ், சேட்டு, பாலாஜி ஆகியோர் மீது பல்வேறு அடிதடி கேஸ், கஞ்சா கேஸ் போன்ற வந்து பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து வந்து உயரதிகாரியினுடைய உத்தரவின் பேர்ல வந்து இந்த தற்போது பெண்கள் உட்பட 5 பேரை வந்து காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க.